கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கணுவக்கரை, ஆம்போதி உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் 12 மணி நேரம் கடந்தும் பனிக்கட்டிகள் கரையாமல் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எடுத்துட்டே இருக்கிறோம். எங்களுக்கு இது மட்டும் இந்த மழை இல்லை. இதனால் 30,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், பாக்கு மற்றும் கப்பக்கிழங்கு பயிர்கள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கட்டி கரையாமல் இருக்குதுங்க. இது நேரடியாக நீங்களே பார்க்கலாம். ஆலங்கட்டி இதை கல் இருக்கிறத இது எந்த ஒரு வாழையுமே மிகப்பெரிய சேதங்க. இந்த மாதிரி சேதத்தை இது வரைக்கும் எங்களோட வயதுக்கு நாங்கள் பார்க்கல. இதில் அரசு உரிய நிவாரண இதுபோட எல்லாரும் அரசு தோட்டக்கலை துறையிலிருந்து எல்லாம் நேரடி பார்வையிடணுங்கிறத கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் ஆலங்கட்டி மழைதான். கோவை, நாமக்கல், கொடைக்கானல், ஊட்டி, அது மட்டுமில்லாமல் கர்நாடகாவிலும் ஆலங்கட்டி மழை பெய்து காஷ்மீராகவே மாறிடுச்சு. ஆலங்கட்டி மழை வர என்ன காரணம்? எப்படி மழை துளி பனியாக மாறுகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகரித்து வரும் உலகளாவிய வெப்பநிலை ஆலங்கட்டி மழையை மேலும் தீவிரமாக்கக்கூடும். அதனால் பெரிய பனிக்கட்டிகளும் தீவிரமான மழையும் ஏற்படும். இடியுடன் கூடிய மழையின் போது நீர்த்துளிகள் மேல் நோக்கி எடுத்து செல்லப்படுவதால் ஆலங்கட்டி உருவாகிறது. மேல் நோக்கிய காற்றோட்டங்கள் அத்துளிகளை உறைய வைக்கும் அளவுக்கு குளிர் நிறைந்த வளிமண்டலத்தின் பகுதிகளுக்கு அவற்றை எடுத்து செல்கின்றன. காற்றில் நகரும் போது பனித்துளிகளின் வெளிப்புறத்தில் காற்றின் ஈரப்பதம் படிவதால் ஆலங்கட்டிகள் பெரிதாக வளர்கின்றன. ஒரு ஆலங்கட்டி எவ்வளவு வேகமாக வளர்கிறது என்பது காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் அளவை பொறுத்தது. ஒருவேளை பூமி சூடானால் ஆலங்கட்டி மழை வருமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், பூமி சூடானால் காற்று அதிகமாக மேலே எழும். இதனால் பெரிய இடியுடன் கூடிய மேகங்கள் உருவாகும். அந்த மேகத்தில் மேற்பகுதி இன்னும் குளிராக இருக்கும். அங்கு நீர் பனியாக மாறி ஆலங்கட்டியாக உருவாகும். காலநிலை மாற்றம் காரணமாக சில இடங்களில் ஆலங்கட்டி மழை அதிகமாக பெய்யும். ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பியாவில் ஆலங்கட்டி மழை அடிக்கடி பெய்யும். ஆனால் கிழக்கு ஆசியா மற்றும் வட அமெரிக்காவில் அது குறையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 2019ஆம் ஆண்டு பெத்யூனே என்ற நகரில் ஏற்பட்ட புயலுக்கு பிறகு பெய்த ஆலங்கட்டி மழையில் சுமார் 12 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட